நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி, கடலூரின் முதியோர்களுக்கான முதல் கம்யூனிட்டி ரேடியோ. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் திரு டாக்டர் ஆர் ஸ்ரீதர், பிரின்சிபல் கோஆர்டினேட்டர் திரு அலோக் வர்மா, ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் மிஸ் கௌசல்யா, மிஸ் சாய் சுதா, மிஸ் பூஜா முராடா. மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தர்த்தம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட, ஆமா வெள்ளினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களை நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, நல்ல நல்ல கருத்துக்களை நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களை நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க, சொல்ல வந்த கருத்துக்களை நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. முதியோர்களுக்கான வானொலி இதுவே, முதியோர்களுக்கான வானொலி இதுவே, முதியோர்களுக்கான வானொலி இதுவே, முதியோர்களுக்கான வானொலி இதுவே. காலத்தின் பாதைகளை தாண்டி தாண்டி வந்தோமே, காலத்தின் பாதைகளை தாண்டி தாண்டி வந்தோமே, காலத்தின் பாதைகளை தாண்டி தாண்டி வந்தோமே, காலத்தின் பாதைகளை தாண்டி தாண்டி வந்தோமே. மாற்றத்தின் வழிகளை ஆடி பாடி சொல்வோமே, மாற்றத்தின் வழிகளை தாடி பாடி சொல்வோமே, மாற்றத்தின் வழிகளை ஆடி பாடி சொல்வோமே, மாற்றத்தின் வழிகளை ஆடி பாடி சொல்வோமே. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துடுச்சு கடல்வாணியே. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று முதல் நம்முடைய அனுபவ நிகழ்ச்சிக்கு நம்முடைய கிருஷ்ணவேணி பாட்டி 76 வயது, 13 ஆண்டுகளாக தாமரைக்குளம் முதியோர் இல்லத்தில் வசித்து வருகின்றார். இன்று முதல் கிருஷ்ணவேணி பாட்டி வாரம் ஒரு கதை என்ற தொடரில் உங்களை சந்திக்கவிருக்கின்றார். கிருஷ்ணவேணி பாட்டியம்மா வணக்கம்மா, வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிருஷ்ணவேணி. நான் எங்கள் வீட்டுக்காரு 2 பேருமே இங்கே வரும்போது ஒன்றா வந்தோம். நான் இங்கே வந்து அவர் இறந்து 5 வருஷம் ஆயிடுது. இப்போது எனக்கு இங்கே இருக்கிறவங்க அண்ணன் தம்பியாகவும் அக்கா தங்கச்சியாகவும் இருக்கிற வேலை செய்கிறவங்க பூராவும் சார் என் புள்ள மாதிரியும் என்னை ஒரு தாயாகவும் அவர் ரொம்ப அன்பாக எங்களை பார்த்துக்கிறாரு. இந்த 12 வருஷ அனுபவத்தை பல விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த விஷயத்தை ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு தர்மவானை பற்றி பேச விரும்புகிறேன். அவர் தர்மம் செய்வது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா இல்லை அது துன்பம் விளைவிக்கிறதா என்பதை பற்றி உங்களிடம் பேச வந்திருக்கிறேன். ஒரு நாள் நான் எங்கள் சார் கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன். பேசின்னு இருக்கும் பொழுது ஒருத்தர் தர்மம் செய்யறதுக்காக அங்கே வந்தார். அந்த நிர்வாகி என்கிட்ட சொன்ன விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். அதன் தொகுப்பு இனி. பெரும்பாலான முதியோர் இல்லங்களில் சொந்தமாக சமையல் கூடமும் சமைப்பதற்கு ஆட்களும் உண்டு. முதியோர்களின் உடலுக்கு ஏற்ற வகையில் எளிதில் ஜீரணமாகும் மற்றும் எந்த அலர்ஜியும் ஏற்படாத உணவைத்தான் இங்கு சமைக்கின்றோம். நம் மக்களின் ஆர்வ கோளாறு மிகுதியால் புண்ணியம் சம்பாதிக்கும் வெறியில் ஒரு நல்ல நாள் விசேஷம் என்றால்
அன்னதானம் செய்கிறேன் என்கின்ற பெயரில் பரோட்டா சில்லி, பரோட்டா கொத்து, பரோட்டா தந்தூரி உணவுகள், நூடல்ஸு என்று வாங்கி அன்னதானம் அளிக்க வந்துவிடுகிறார்கள். 70 வயது பாட்டிக்கு இங்கு சாம்பாரில் போடும் பருப்பே ஜீரணம் ஆகாமல் பிரச்சனை ஆகிறது. குழைந்து போன சாதமும் இட்லியை சாம்பாரில் ஊற போட்டு கரைத்து குடிக்கும் பெரியவர்களுக்கு புரோட்டாவும் சிக்கன் குருமாவும் கொடுத்தால் என்ன ஆகும்? குறிப்பாக நாம் வழக்கமாக ஹோட்டலில் சாப்பிடும் சாம்பார் வத்த குழம்பே இவர்களுக்கு ஒத்துக்கொள்ளாது. ஹோட்டல் சாப்பாடு எல்லாம் 40 வயது வரை உள்ள ஆட்களுக்குத்தான். இவ்வளவு உப்பும் காரமும் தொடர்ந்து 2 நாள் சாப்பிட்டால் 5 நாட்களுக்கு இந்த முதியோர்கள் எதுவுமே சாப்பிட முடியாமல் அவஸ்தைப்படுவார்கள். போன மாதமெல்லாம் ஒருத்தன் சாப்பாட்டுடன் ஐஸ்கிரீமை நல்ல குளிர்காலத்தில் வந்து முதியோர் இல்லத்தில் கொடுத்துவிட்டு போகிறான். இதற்கும் அவர் ஒரு கம்பெனியின் மேலாளர். 1 லட்சத்துக்கும் மேல் மாத சம்பளம் வாங்குகிறார். ஆரம்ப காலங்களில் இப்படி அன்னதானம் செய்ய வந்தவர்களிடம் எங்களிடம் பணமாக கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி பார்த்தோம். சிலர் மளிகை பொருட்களாக வாங்கி கொடுத்தார்கள். ஆனால் பலரும் அவர்கள் கண் முன்னே எல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கையால் 4 பேருக்கு உணவு பரிமாற வேண்டும் என்று அடம் பிடிக்கிறார்கள். பணமாக நேரடியாக கொடுக்கவோ அல்லது மளிகை பொருட்களை நாங்கள் வெளியில் விற்றுவிடுவோம் என்று தவறாக எண்ணி பலரும் முன் வருவதில்லை. ஒரு முதியோர் இல்லத்தில் சாப்பாட்டு செலவுக்கு நிகராக மருத்துவ செலவு உண்டு. கட்டணமே இல்லாமல் ஒரு சேவை போல் இங்குள்ள முதியோர்களுக்கு அடிப்படை பரிசோதனைகள் செய்ய சில நல்ல மருத்துவர்கள் இருப்பதால் தான் கொஞ்சமாவது சமாளிக்க முடிகிறது. ஓட்டலில் ஒரு நபருக்கு ரூபாய் 100க்கு மேல் ஒரு சாப்பாட்டுக்கு செலவு ஆகிறது. ஆனால் நாங்களே இங்கு சமைக்கும்போது ஒரு நபருக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு அதிகபட்சம் 45 ரூபாய்க்குள் அடங்கிவிடுகிறது. அதுவும் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாத முதியோர்களுக்கான சாப்பாடு. ஒருவர் முதியோர் இல்லத்துக்கு கொடுக்கும் பணம் என்பது பல செலவுகளுக்கு உதவும். மருத்துவம், போர்வை, சோப்பு, எண்ணெய், பல்பொடி, கிருமிநாசினி, உடை, கட்டிடம், தோட்ட பராமரிப்பு, ஊழியர்கள் சம்பளம், முடி திருத்துவோர் சம்பளம் என்று ஒருவன் பசியில் இருப்பதை விட கொடுமையான விஷயம் நாம் கொடுத்த உணவு செரிக்காமல், சாப்பிட்ட உணவு வெளியேற முடியாமல் அவஸ்தைப்படுவதுதான். ஆர்வ கோளாறில் புண்ணியம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு பெரும் பாவத்தை தேடாதீர்கள். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசன் இன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். ரொம்ப அருமையான கதை அது. கதையில் உண்மையான சம்பவம். பல விஷயங்கள் அவங்களுடைய சாப்பாடுலாம் அவங்களுடைய எதிரியாக அந்த நிறுவனத்தை மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது கொடுப்பது தானமாக இருந்தாலும் அது தானமே அவர்களுக்கு தர்ம சங்கடமாக போய்விடுகின்றது, அதற்கு பாரமாக போய்விடுகின்றது. இதை தவிர்ப்பது நல்லது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தயவு கூர்ந்த தர்மஸ்தர்கள் அனைவருமே இந்த அருமையான செய்தியை எடுத்துக்கொண்டு உதவுங்கள், உதவிக்கரம் நீட்டுங்கள். நான் உண்மையிலேயே நம்முடைய கிருஷ்ணவேணி பாட்டிக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் ஒரு கதையை வாசிக்கும் பொழுது அதை நான் கேட்கும் பொழுது எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். அது
ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக வந்து நம்முடைய தாத்தா பாட்டிகளுக்கு அமைஞ்சதுங்கிறது நமக்கு விஷயம். இன்றைக்கி கதையில் இது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய முதியோர் இல்லங்களுக்கும் நம்முடைய முதியோர்கள் அங்கே தங்கியிருப்பவர்களுக்கும் நாம் உதவி செய்கின்றோம் என்ற பெயரில் அவர்களுக்கு உபத்திரம் செய்யாமல் இருப்பதை நாம் எப்படி செய்யணும் நாம் கற்றுக்கிட்டோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்பிக்கைக்கு தான் ரொம்ப முக்கியமானது. அந்த நம்பிக்கை ஒவ்வொரு தர்மவானுக்கும் கிடைக்க வேண்டும் என்பது நான் இந்த 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 நிகழ்ச்சியில் நான் சொல்ல விரும்புகிறேன். முக்கியமாக நம்முடைய கிருஷ்ணவேணி பாட்டி இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒரு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்வார். நன்றி. நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.